ஓல்டு ஓட்டர்ஸ் வந்து போலிங் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் நியூ ஓட்டர்ஸோட போலிங் வந்து கூடுதலாக இருக்கும். ஸோ இந்த வாக்கு சதவீதம் ஒப்பிட்டு பார்த்தா கடந்த 5 ஆண்டுகளில் கூடுனதை விட குறைவாக தான் கூடியிருக்குன்னு சொல்லும்போது அப்போ ஸ்டாலின் ஆதரவான ஒரு வேவ் தான் அங்கே இருந்திருக்கு. கொங்கு பகுதியில் பொதுவாகவே வந்து போலிங் ஜாஸ்தியாகும். இந்த முறை கொங்கு பகுதியில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகம். ஸோ பணப்புழக்கம் தான் போலிங் ஜாஸ்தியாகிறது காரணம். எல்லா கட்சிகளுமா? எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் தாவேகா, நாம் தமிழர் கட்சி. இல்ல மக்கள் நேற்றைக்கு ஆரவாரமா போய் அவ்வளவு ஜோஷோட வாக்களிச்சதா இருக்குது. இது எல்லாமே யாருக்கான ஒரு ஆதரவு வலையை காட்டுது? விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதை காட்டுது. அப்ப அகைன் ஒரு ஸ்பாயிலரா தான் இருக்காரு விஜய். எங்க ஸ்பாயிலருங்கிற வார்த்தை எல்லாம் ஜனநாயகத்தில் தேவையில்லாத வார்த்தை. ஏன் சார்? சீமான் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, தினகரன் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, அண்ணாமலை பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, கமல்ஹாசன் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை. ஏற்கனவே தோற்றுக்கூடிய அதிமுக மேலும் தோல்வியடையுது. ஸ்டாலின் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறார். 50 விழுக்காடு. எஸ். விஜய்க்கு ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளர் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளரில் 30 லட்சம் ஏறினான்னா இந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் தான் ஏறி இருக்கான்னு சொல்லுங்க. 24 டேட்டாவை எடுத்து பாருங்க, 21 எடுத்து பாருங்க, எல்லா டேட்டாலும் இருக்கும். காரணம் வந்து பெண்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க. இல்லை, பெண்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகளும் விஜய் அவர்கள் வெகுவா கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சார். பெண்கள் வாக்கு வந்து 100க்கு 50 பேர் ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறார். மீதி 50 பேர் 2006 நடந்த சம்பவம் மீண்டும் நிகழுமா? விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு சீட் ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போன மாதிரி விஜய் மட்டும் ஒரு சீட் ஜெயிச்சு உள்ள போவாரா? Taste the Milky Mist ice cream. Milky Mist ice creams. தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள். வாங்க பேசலாம். வணக்கம் சார். மேடம், தேர்தல் நேற்றைக்கு வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. இதனுடைய ஓட்டு சதவீதம் அப்படிங்கிறது இத்தனை ஆண்டு காலம் இல்லாம வரலாறு காணாத ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. மக்கள் வாக்களிச்ச அந்த சதவிகிதம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க முடியுது. 85.15% வாக்குகள் வந்து பதிவாகி இருக்கு. இது எதை உணர்த்துதுன்னு நினைக்கிறீங்க சார்? என்ன மாதிரியான விஷயம் இந்த தேர்தல் அதிகமா பேசப்பட்டது அப்படின்னா மாற்றம் வேணும் அப்படின்னா அப்போ மாற்றத்தை தான் உணர்த்துதான் இந்த வாக்கு சதவிகிதம்? நிச்சயமா இல்லை. ஓகே, எப்படி சொல்றீங்க? அதாவது தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு வாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 2001ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2,80,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2006ஆம் ஆண்டு 3,28,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2011ஆம் ஆண்டு 3,68,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2016ஆம் ஆண்டு 4,32,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2021ஆம் ஆண்டு 4,63,00,000 பேர் வாக்களிச்சிருக்காங்க. 2026ஆம் ஆண்டு 4,85,00,000 வாக்களிச்சிருக்காங்க. ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் கூடுனதை பார்க்கும்போது கடந்த 5 ஆண்டுகளில் தான் ரொம்ப குறைவாக வாக்கு கூடியிருக்குது. அப்போ ஸ்டாலின் ஆதரவான ஒரு வேவ் தான் அங்கே இருந்திருக்குது. நீங்கள் மாற்றம்ங்கிறது அளவுக்கு வாக்களிச்சுட்டாங்க, எல்லாரும் வந்துட்டாங்கன்னு சொன்னால் முந்தைய ஆண்டுகளில் கூடுனதை விட மிகப்பெரிய அளவு இதில் கூடியிருக்கணும். அதாவது 16க்கும் 21க்கும் இடையில் 31 லட்சம் வாக்கு கூடியிருக்கு. ஆனால் 21க்கும் 26க்கும் இடையில் 23 லட்சம் வாக்கு தான் கூடியிருக்கு. கடந்த 5 ஆண்டுகளில் கூடினதை விட இந்த 5 ஆண்டுகளில் 8 லட்சம் குறைவாக தான் கூடியிருக்கு. இது வந்து கண்டினியூயிங் ப்ராசஸ். குறிப்பாக ஓல்டு ஓட்டர்ஸ் வந்து போலிங் கம்மியாக இருக்கும். ஒவ்வொரு 5 ஆண்டுகளையும் நியூ ஓட்டர்ஸோட போலிங் வந்து கூடுதலாக இருக்கும். அதுதான் இந்த இதில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதை தாண்டி மாற்றம்ங்கிறதெல்லாம் வெறும் பொய், புரட்டு, ஏமாத்து, டேட்டா இல்லாமல் விஜய் விட்டுருக்க ஒரு அறிக்கை. டேட்டா இல்லாமல் சகோதரர் ஜோசப் விஜய் விட்டுருக்க ஒரு அறிக்கை. அவருக்கு ஓட்டு வராது. விஜய் மட்டும் இன்னைக்கு மாற்றத்திற்கான ஒரு அடையாளம்னு சொல்லல, அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதுதான் சொல்லியிருக்காரு. வாக்காளர்கள் அதிகரிச்சிருக்கிறது, இல்லை வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு மாற்றத்துக்கான. வாக்காளர்கள் அதிகரிக்கலைங்கிறத நான் சொல்கிறேன். அப்போ அவங்க வித்தவுட் டேட்டா பேசியிருக்கிறாங்க. எஸ்ஐஆரில் வந்து டோட்டல் ஓட்டு குறைஞ்சதுனால பர்சன்டேஜ் ஏறுது. ஸோ அது வந்து ஒரு மேட்டரே கிடையாது. வெஸ்ட் பெங்கால்லையும் ஏறி இருக்கு, இங்கே கேரளாவில் ஏறி இருக்கு, அஸ்ஸாமில் ஏறி இருக்கு. ஏற்கனவே வாக்கு சதவீதம் ஏறின ஜார்க்கண்டு போன்ற பல மாநிலங்களில் இன்கம்பன்சி, ப்ரோ இன்கம்பன்சி, இந்த 5,000 ரூபா பெண்களுக்கு கொடுத்த இந்த மேட்டர், இந்த மாதிரிப்பட்ட மேட்டரில் தான் நிதிஷ்குமார் ஜெயித்தார். அதே இதில் விழுந்த ஓட்டே ஸ்டாலினுக்கு பெரிய அளவு விழுந்திருக்குன்னு தான் நான் பார்க்குறேன்.
நார்மலாக உளுந்த ஓட்டு ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் மெயின்டைன் பண்ணி அவர் ஏறி போகிறதா தான் நான் பார்க்குறேன். விஜயோட வாக்குங்கிறது வந்து எடப்பாடியை பலவீனப்படுத்தி ஸ்டாலினுக்கு மேலும் சீட்டை கன்வெர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை கொடுக்கணும் தான் நான் பார்க்குறேன். ஸோ இந்த வாக்கு சதவீதம் இது வந்து ஒப்பிட்டு பார்த்தா கடந்த 5 ஆண்டுகளில் கூடுனதை விட குறைவாக தான் கூடியிருக்குன்னு சொல்லும்போது அது ஸ்டேட்டஸ்கோ தான் போகுது. இல்லை, இப்போ இந்த டேட்டாஸ் நம்ம எடுத்துக்க முடியாதா? நீங்கள் சொன்ன மாதிரி 2021 6.29 கோடி வாக்காளர்கள் இருந்திருக்காங்க. அதில் 4.58 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. அண்ட் 2026 வெறும் 5.73 கோடி வாக்காளர்கள் இருக்க இடத்துல 4.88 கோடி வாக்காளர்கள் வாக்களிச்சிருக்காங்க. இப்போ லைக் அந்த ரேஷியோ அதிகமாக இருக்குல்ல? ஏன்னா அது டெட் ஓட்டர்ஸ், அவன் போட மாட்டான். அவன் இருந்தும் பிரயோஜனம் இல்லை, இல்லாமல் இருந்தும் பிரயோஜனம் இல்லை. ஆக்டிவாக இருக்கவன் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கவன் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கு இறந்த வாக்காளர்கள் சேர்த்து தான் 6 கோடி இருந்திருக்கு. அப்போ ஆமாம், ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளர் தான் மேட்ரு. ஆக்டிவாக இருக்கக்கூடிய வாக்காளரில் கழிந்த 5 ஆண்டுகளில் 30 லட்சம் ஏறினான்னா இந்த 5 ஆண்டுகளில் 20 லட்சம் தான் ஏறி இருக்கான்னு சொல்லும்போது அது பெரிய ஓட்டர்ஸ் வந்துட்டாங்கங்கிறது இல்லை. இல்லை, இப்போ இந்த முறை 13 லட்சம் வாக்காளர்கள் பெண் வாக்காளர்களாக மட்டுமே அதிகரிச்சிருக்காங்களே. இதுதான் முக்கியமான விஷயம். தமிழ்நாட்டில் பெண்களோட லாங்குவிட்டி என்ன? ஆவரேஜ் பெண்களோட வயசு 74. ஆவரேஜ் ஆண்களோட வயசு தமிழ்நாட்டில் என்ன? 70. 4 இயர்ஸ் டிஃபரன்ஸ் தான் காரணம். இந்த பெண் வாக்காளர் அதிகம் இருக்கிறது எல்லா தேர்தல்கள்லையும் அதிகம் இருக்கும். நீங்கள் 24 டேட்டாவை எடுத்து பாருங்கள், 21 எடுத்து பாருங்கள், எல்லா டேட்டாலும் இருக்கும். காரணம் வந்து பெண்கள் வந்து அதிகம் இருக்கிறாங்க. ஓகே, இப்போ இந்த தேர்தல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த இடத்துல பெண்கள் மத்தியில் அதிக வாக்கு வாங்குறது முக ஸ்டாலின் தான். நிதிஷ்குமார் மாதிரி, மகாராஷ்டிராவில் நடந்த மாதிரி, ஜார்க்கண்ட் சோரன் மாதிரி ஸ்டாலினுக்கு தான் மிக அதிக அளவு பெண்கள். பெண்களுடைய வாக்குகளும் இளைஞர்களுடைய வாக்குகளும் இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் வெகுவா கவர்ந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது சார். இளைஞர்கள் வாக்கு விஜய் கவர்ந்திருக்கலாம், நான் மறுக்க வரல. பெண்கள் வாக்கு வந்து 100க்கு 50 பேர் ஸ்டாலினை தான் ஆதரிக்கிறாங்க. மீதி 50 பேர் விஜய் மற்ற எல்லாத்துக்குமே இருக்காங்க. அதில் விஜய் எடப்பாடியும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் இருக்காங்க. ஓகே, இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு எந்த சதவீத வாக்குகள் போயிருக்கும்ன்ற ஒரு கேள்வி இருக்குல்ல? சீமான் அவர்களுக்கு வந்து 2021 கமல்ஹாசன் தான் எல்லாம் வருவாருன்னாங்க. ஆனால் சீமான் வந்து 6.5 விழுக்காடு வந்தார், கமல்ஹாசன் 2.5 வந்தார். 2024 சீமானுக்கு ஒன்றும் வராது, 2.4 தான் சொன்னாங்க. அவர் வந்து 8.2 வந்தார். ஸோ 2 தடவை இந்த கருத்து உருவாக்கிகள், இந்த இந்த சர்வே இதெல்லாம் வந்து அவர் டிஃபை பண்ணியிருக்கிறாரு. இந்த முறையும் அவர் டிஃபை பண்ணுறாரா இல்லையாங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். விஜயினுடைய வரவு சீமான் அவர்களுக்கு கணிசமாக வாக்கு வங்கியில் ஒரு டேமேஜை ஏற்படுத்தும், ஒரு 1 அல்லது 2% வாக்குகள் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டதில்லை சார். இப்போ இந்த வாட்டி ஓட்டர்ஸ் டர்ன் அவுட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அது யூஸ்வலாக இருக்கக்கூடிய டர்ன் அவுட் அதிகம் இல்லையா? பொய்யா சொன்னால் நம்ம எப்படி ஒத்துக்க முடியும்? இல்லை, அப்போ இந்த இடத்துல சீமான் அவர்களுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா? சீமான் அவர்களை பொறுத்தளவில் இந்த மாதிரி சொல்லப்பட்ட 2 தேர்தலில் அவர் மற்றவங்க எல்லாருமே அதிசயக்கூடிய அளவுக்கு வாக்கை கூட்டியிருக்காருங்கிறது உண்மை, டிஸ்ப்ரூவ் பண்ணியிருக்காருங்கிறது உண்மை. இந்த முறையும் அவர் டிஸ்ப்ரூவ் பண்ணலாம். ஓகே, இல்லை ஓவராலாக இந்த பர்சன்டேஜ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் குறிப்பாக கொங்கு பெல்ட்டில் மட்டும் இது கணிசமாக உயர்ந்திருக்கு தமிழகத்தில் மற்ற பகுதிகளை கம்பேர் பண்ணும்போது. அப்படின்னும் போது அந்த இடத்துல ஏற்கனவே அதிமுக அண்ட் அவங்களுடைய கூட்டணி கோலோச்சு இருக்காங்கன்னு போது இந்த முறையும் அப்படி தான் அது உணர்த்துதா? கொங்கு பகுதியில் பொதுவாகவே வந்து போலிங் ஜாஸ்தியாக இருக்கும். இந்த முறை கொங்கு பகுதியில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகம். ஸோ பணப்புழக்கம் தான் போலிங் ஜாஸ்தியானது காரணம். எல்லா கட்சிகளும் இன்க்ளூடிங் தாவேகா, நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சி பணம் கொடுக்கல. தாவேகா கொங்குல எதுவும் கொடுத்த மாதிரி தெரியல. தாவேகா சேலத்தில் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு, திருநெல்வேலியில் ஒருத்தர் கொடுத்துருந்தாரு. மற்றபடி இந்த 2 பேர் தான் தாவேகா சம்மந்தமாக கொடுத்ததா எனக்கு தகவல் வந்திருக்கு. விஜய் கொடுத்ததா கூட தகவல் வரல, ஆதவர்ஜுனா கொடுத்ததாட்டும் தகவல் வரல. இந்த 2 எனக்கு காங்கிரீட்டான தகவல். நெல்லையில் ஒருத்தரும் சேலத்தில் ஒருத்தரும் பணம் கொடுத்த தகவல் எனக்கு வந்தது. சுருக்கா பணத்துக்கு ஓட்டு அதிகம் விழுங்கிறதுக்கு எக்ஸாம்பிள் 2021 நீங்கள் விஜயபாஸ்கர் அவருடைய தொகுதியில் விராலிமலையில் நீங்கள் எடுத்து பாருங்கள், 80 விழுக்காடுக்கு மேலே போலிங் இருந்தது. நன்னிலம் காமராஜ் எடுத்து பாருங்கள், வேதாரண்யம் OS மணியன் எடுத்து பாருங்கள், ஒரத்தநாடு வைத்தியலிங்கம் இப்போ OPS கூட வந்துட்டார், அவருக்கு தொகுதியில் எடுத்து பாருங்கள். ஸோ இங்கெல்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பணம் கொடுத்ததில் அதிக போலிங் இருந்தது தெரியும். இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா அதிக போலிங் வர்றது காரணம் என்ன? பணம் கொடுக்கறது தான் காரணம். இப்போவும் ஜென்ரலாக
20 கோடி ரூபா ஒரு மக்களவை சட்டமன்ற தொகுதி கொடுக்கப்பட்டது. ஒரு சிலர் வந்து அதையும் தாண்டி கொடுத்தாங்க. எதிர்க்கட்சியில் 10 கோடி ரூபாய்க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பணம் வந்து போலிங்கை வந்து மெயின்டைன் பண்ணுது, போலிங்கை குறையாமல் பார்த்துக்குது. ஓகே, இப்போ இந்த ஒரு ஓட் பர்சன்டேஜா இருக்கட்டும், இல்லை மக்கள் நேற்றைக்கு ஆரவாரமா போய் அவ்வளோ ஜோஷோட வாக்களிச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே யாருக்கான ஒரு ஆதரவு வலையை காட்டுது? இது விஜய் எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்துறதை காட்டுது. அது ஸ்டாலினுக்கு மேலும் கூடுதலாக சீட்டு கன்வெர்ட் ஆகுங்கிறத காட்டுது. அப்போ அகைன் ஒரு ஸ்பாய்லராக தான் இருக்காரு விஜய். எங்க ஸ்பாய்லர்லாம் யாரும் சொல்ல முடியாது. அரசியல் களத்துக்குள்ள எல்லாரும் தங்களுக்குள்ள வாய்ப்பை இது பண்ணலாம். இது புட்டிசல் ஓட்டு தான், ஒன் டைம் ஓட்டு, காளான் ஓட்டு தான். இதை ஸ்டெடி ஓட்டாக்கிறதுக்கு நாளைக்கு முயற்சி பண்ணலாம். அண்ணா 57 வந்தார், 62 2வது நின்னார், 67 ஆட்சி கட்டலில் வந்தார். ஸோ இந்த ஓட்டை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ண வேண்டியது 2வது எலெக்ஷனில் அவருக்கு கடமை. ஓகே, மக்களவைத் தேர்தல் 2வது வருது. இப்போ அவர் சென்ட்ரிக்காக வந்த ஓட்டு மக்களவைத் தேர்தலில் என்ன நிலைப்பாடு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கணும். ஸோ ஸ்பாய்லருங்கிற வார்த்தைலாம் ஜனநாயகத்தில் தேவையில்லாத வார்த்தை. ஏன் சார்? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமாக வளர்கிறதுக்கு ஆசை உண்டு. தன்னை அரசியல் சக்தியாக நிரூபிக்கக்கூடிய உரிமை எல்லாத்துக்கும் உண்டு. அதனால ஸ்பாய்லர்னு யாரையும் கொச்சப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பட் என்னன்னா மெயின் ஸ்ட்ரீம் முதல் 2 கட்சிகளை பற்றி சொல்லும்போது ஸ்பாய்லர்ங்கிற வார்த்தை தவிர்க்க முடியாம வந்துட்டு இருக்குது. ஓகே, அதாவது இந்த இடத்துல அதிமுகவினுடைய வெற்றியை விஜய் அவர்கள் பறிக்கிறாரு, அந்த இடத்துல இருக்காரு. அல்லனாலும் வெற்றி பெற்றுன்னு கேரண்டி கிடையாது. இவர் வந்து அதிமுக ஓட்டை பிரிக்கிறனால அதிமுகவுக்கு வெற்றி வாய்ப்பு வந்து 75 சீட்டுங்கிறது, அது 40 சீட்டு வரை அடிபடலாம். அது திமுகவுக்கு அந்த சீட்டுகள் சாதகமாக மாறலாம். ஆனா பிரதானமா திமுக எதிர்ப்பு தானே சார் காட்டுறாரு. அப்ப திமுகவினுடைய ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் தானே விஜய் அவர்களுக்கு போகும். அது எப்படி அதிமுக வாக்குகள்னு சொல்ல முடியும்? சீமான் வந்து ஸ்டாலின் எதிர்ப்பை தான் சொன்னார், பேனாச்சனை வச்சா உடைப்பன்னு தான் சொன்னார். எடப்பாடி தானே பலகீனப்படுத்தி 8.2 வந்திருக்கிறாரு. ஸோ கமலஹாசன் ஸ்டாலினை எப்படி விமர்சனம் பண்ணாருன்னு தெரியும். எடப்பாடி பலகீனப்படுத்தி தானே 3.8 வந்தார். தினகரன் பரம்பரை எதிரி திமுகன்னு சொன்னார். எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே அவர் வாக்கெடுத்தார். ஸோ எல்லாருமே அண்ணாமலை திமுகவை கடுமையாக விமர்சித்தார், எடப்பாடியை பலகீனப்படுத்தி தானே வாக்கெடுத்தார். அப்போ திமுக விமர்சித்தா அது எதிர்கட்சியான எடப்பாடி பலகீனப்பட்டு தான் நீங்கள் வாக்கெடுக்கிறீங்க. மக்களை பொறுத்த வரைக்கும் யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற ஒரு ஆர்வம் தான் இருக்குமே தவிர, நம்ம என்னதான் பர்சன்டேஜ் கணக்கு பேசினாலுமே அதுல அவங்களுக்கு ஆர்வம் இருக்காது. அப்ப யாரு ஜெயிப்பாங்க அப்படின்ற இடத்துல நீங்க திமுகன்னு சொல்றீங்க. விஜய்க்கான ஸ்பேசிங் என்னவா இருக்கும்? 2006 நடந்த சம்பவம் மீண்டும் நிகழுமா அப்படிங்கறது அவர் கட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே ஒரு கேள்வியாவே இருந்துட்டு இருக்குல்ல சார். விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு சீட்டு ஜெயிச்சு சட்டமன்றத்துக்குள்ள போன மாதிரி விஜய் மட்டும் ஒரு சீட் ஜெயிச்சு உள்ள போவாரா? விஜய் வந்து ஃபைட்டிங் கேண்டிடேட்டு பெரம்பூர், ஃபைட்டிங் கேண்டிடேட் திருச்சி, ஃபைட்டிங் கேண்டிடேட் சேலம், இன்னும் ஒரு சில தொகுதிகளில் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருக்கலாம். ஃபைட்டிங் கேண்டிடேட் வந்தாலே அது 50-50 சான்சஸ் கன்வெர்ட் ஆகிறதுக்கும் சான்ஸ் உண்டு. ஒரு 10 தொகுதிகளில் ஒரு ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வந்துட்டாருன்னா அந்த 10ல் 5 கூட கன்வெர்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் உண்டு. 5 சீட்டு அப்படி சொல்ல வரல, 10 பேர்லாம் ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக இருக்கிறது கன்வெர்ட்டும் ஆகலாம். ஃபைட்டிங் கேண்டிடேட்டாக வந்துட்டாலே கன்வெர்ட் ஆக வாய்ப்பு உண்டு. எடப்பாடி பழனிசாமியை பலகீனப்படுத்தி அவர் ஃபைட்டிங் கேண்டிடேட்டா சென்னையில வந்திருக்காரு. உங்களுடைய கிரவுண்ட் ரிப்போர்ட்டை வச்சு நீங்க சொல்லுங்களேன். எந்தெந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு ஆதரவு வலைய நீங்க சென்னை சிட்டிக்குள்ள இருக்குது. சென்னை சிட்டிக்குள்ள 16 தொகுதிகள்ல என்னென்ன தொகுதிகள்னு என்ன தொகுதி? அதான் அந்த மாதிரி இதாக பார்க்கல. ஓவரா சென்னை சிட்டிக்குள்ள நியூ ஓட்டர்ஸ் மத்தியில் ஒரு சேஞ்ச் வேணும், அது விஜய் மேலே அதில் ஹோப் இருக்குதுங்கிற லெவலில் இருக்குது. மற்றபடி சேலத்தில் ஒருத்தர் 2000 ரூபா கொடுத்துருக்கிறாரு, அவர் தொகுதியில் ஒரு வாய்ப்பு வரலாம். இந்த மாதிரி திருச்சியில் ஒரு வாய்ப்பு வரலாம். இதெல்லாம் ஃபைட்டிங். ஓகே, இந்த இடத்துல விஜய் அவர்களுக்கு ஒரு சிங்கிள் டிஜிட் நம்பர்ஸ்ல வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இந்த தொகுதிகளில் ஃபைட்டிங்ல இருப்பார். சீட்ஸா கன்வெர்ட் ஆகுமான்னு கேக்குறேன். ஃபைட்டிங்னா தான் சீட்டா கன்வெர்ட் ஆகுது வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஃபைட்டிங்னா ஓகே. திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் திமுக வந்து விஜய் வந்து பல தொகுதிகளில் அதிமுக பலகீனப்படுத்துறதுனால 150 சீட்டெல்லாம் தாராளமாக திராவிட முன்னேற்ற கழக அணி வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, பட் ஆனால் அதிமுக இந்த இடத்துல ரொம்ப பலகீனப்பட்டு போறதுக்கான காரணம் வந்து விஜயனுடைய வருகை தான் நீங்க பார்க்குறீங்க. சீமான் வருகையிலே பலகீனப்பட்டுட்டாரு. ஏற்கனவே 41 ஜெயலலிதா இருக்கும்போதே 80 இவர் பலகீனப்பட்டு 20க்கு வந்துட்டாரு. சீமான் பலகீனப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவர் இந்த முறையும் அவர் பலகீனப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உள்ளுக்குள்ள ரிசல்ட்டில் தான் தெரியும். 2024 நிலைப்பாட்டிலேருந்து எடப்பாடி மாறிட்டார், சீமான் மாறலை, கன்சிஸ்டண்டாக இருக்கிறாரு. இடைத்தேர்தலில் சீமான் போட்டிட்டார், எடப்பாடி போட்டியிடலை. பட் சீமான் இதை பலகீனப்படுத்தி வைக்கிறத விஜய்ங்கிற பெரிய பிம்பம் வந்து அதை
விழுங்குறது மாதிரி ஒரு தோற்றம் வருது. ரிசல்ட்டில் தான் என்னன்னு தெரியும். இல்லை ரிசல்ட் நமக்கு வந்து எக்ஸிட் போல் இருக்கு. எக்ஸிட் போலுக்கு பிறகு தான் ரிசல்ட் வரும். எக்ஸிட் போலும் ரிசல்ட் போலும் மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி எக்ஸிட் போல் ரிசல்ட் வந்து நியர்பை ட்ரூத் இருக்கும். இப்போ 4 விழுக்காடு தான் எக்ஸிட் போல் வந்து சீமானுக்கு வரும்னு போட்டாங்க, 8 விழுக்காடு வரலையா? ஓகே. பட் ஆனால் இந்த இடத்துல இந்த பர்சன்டேஜ் எல்லாமே எக்ஸாக்டா 2006 இருந்த மாதிரி தான் இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? சரி, இப்போ வாக்குகள் 6 உள்ள கண்டிஷன் வேற. 6ல் வந்து ஜெயலலிதா களத்துக்குள்ள 34 விழுக்காடு பலத்தோட இருந்தாங்க. இல்ல, அப்ப மைனாரிட்டி திமுக அப்படின்ற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்பட்டுச்சு பாத்தீங்களா? அந்த நேரத்துல ஆட்சி அமைக்கிறது அப்படிங்கிறது திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு நிலைமை இருந்துச்சு. அப்ப இந்த முறை அந்த மாதிரி ஒரு சூழல் வருமான்னு கேட்கிறேன். விஜய் ஃபோர்ஸ்னால. விஜயால இல்லை, அது வந்து எடப்பாடிக்கு பலகீனம் அதில் இருக்குது. நீங்கள் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைன்னு சொன்னால் 2024 என்டிஏ 18 எடப்பாடி 20ன்னு வரும்போது பிரிஞ்சு நின்றவங்க ஒன்று சேர்றாங்க. அந்த கெமிஸ்ட்ரி எப்படி இருக்குன்னு தான் பிரச்சனை. இப்போ விஜய் வர்றதே அந்த தமிழிசை விஜய் ப்ரொஜெக்ட் பண்ணது, நயினார் ப்ரொஜெக்ட் பண்ணது, அண்ணாமலை ப்ரொஜெக்ட் பண்ணது, கேமமாலி கமிட்டி போட்டது, இதுக்குள்ளே இருந்தால் விஜய் எழும்பி வராரு. பெரிய கட்சின்னு எடப்பாடி விஜய் சொன்னது, இதில் இருந்தால் வாராருன்னு சொல்லும்போது விஜய் வந்து எடப்பாடிக்கு தான் ஸ்பாய்லராக வாரார். எம்ஜிஆர் பேரை சொல்லி, ஜெயலலிதா பேரை சொல்லி, செங்கோட்டையனை போட்டு, சத்யபாமாவை போட்டு, லோகேஷை போட்டுன்னு வரும்போது அதிமுக ஓட்டை தான் அவர் காலி பண்ணுறாருன்னு சொல்லும்போது ஏற்கனவே தோற்றுக்கூடிய அதிமுக மேலும் தோல்வியடையுது. ஸ்டாலின் 50 விழுக்காடு பலத்தில் இருக்கிறார். 50 விழுக்காடு. எஸ். விஜய்க்கு பலம் 2026 மே 4 தெரியும். இவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்ல முடியாதா சார்? லைக் ஒரு 20% வரும்னு சொல்றாங்க, அதை நம்ம எடுத்துக்கலாமா? அவ்வளோ வரும்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த சிட்டியை பொறுத்தளவில் அந்த 20%ங்கிறது வரலாம். அப்ப 20%ங்கிறது ஹியூஜ் நம்பர் தானே சார்? அப்ப அந்த இடத்துல விஜய் அவர்கள் 20% வாக்குகள் லம்பா எடுக்கிறாரு அப்படின்னா அது திமுக கூட்டணிக்கு எப்படி ஆபத்து? எடப்பாடி என்டிஏ ஓட்டுல இருந்து அவர் எடுக்கிறாரு. திமுக 3 முறை 45 விழுக்காடு வாக்கெடுத்து ஒரு மாஸ் லீடராட்டு எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதியோட ஒரு பெரிய தலைவராக ஸ்டாலின் இருக்கிறாரு. இப்பவும் ஸ்டாலின் ஆதரவால கூட 2026 மே 4 மக்கள் மத்தியில வரலாம். ஆதரவாலை மட்டும் பேசுறீங்களே சார், 45% வாக்குகள் அப்படியே இருக்கும் நம்மளால சொல்ல முடியாதுல்ல? திமுக எதிர்ப்பாலையும் இருந்திருக்கும், எவ்வளவு போராட்டங்கள் நடந்திருக்கு, அது எல்லாமே விஜய்க்கு வந்திருக்காங்க. போராட்டங்கள் எல்லாம் வந்து விஜய்க்கு வர்றது ஸ்டாலினுக்கு லாபம் தான். அப்படிப்பட்ட அந்த ஓட்டு எடப்பாடிக்கு போகாம பிரிகிறது தான் ஸ்டாலினுக்கு லாபம். ஸ்டாலின் வந்து நிதிஷ்குமார், நவீன் பட்நாயக் மாதிரி அவங்களுக்கு எதிரி யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத இடத்துக்குள்ள இருக்கிறாப்புல. ஸோ எதிர்கட்சி யாருங்கிறதுக்கு தான் இப்போ போட்டி. இப்போ இந்த இடத்துல தாவேகாவா வெர்சஸ் அதிமுகவா அப்படிங்கிறது தான் போட்டியேவா? அப்படிதான் போட்டி. ஓகே. அப்போ விஜய் எதிர்கட்சி தலைவரா வருவாரா? அது ரிசல்ட்ல தான் தெரியும். எடப்பாடியும் எப்படி இது பண்ணிட முடியும் சார்? அந்த அளவுக்கு ரொம்ப பலகீனமான ஒரு கட்சி ஆயிட்டாங்களா அதிமுக? அப்படி நான் சொல்ல வரல. சீமான் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, தினகரன் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, அண்ணாமலை பலகீனப்படுத்தினது எடப்பாடியை, கமல்ஹாசன் பலகீனப்படுத்தினது எடப்பாடியை. இது உண்மைதானா? விஜயும் எடப்பாடியை தான் பலகீனப்படுத்துவார். எந்த அளவுக்குங்கிறது தேர்தல் முடிவில் தெரியும். ஓகே. இப்போ இந்த தேர்தலில் நடந்த அந்த ஒரு எழுச்சியை எப்படி சார் பார்க்குறீங்கன்னா, இவ்வளவு நாள் தேர்தல் புறக்கணிப்புகள் இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பல கிராமங்கள்ல அதெல்லாம் பார்த்துருப்போம். ஆனால் நேற்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா குறிப்பாக வேங்கை வயல்லையா இருக்கட்டும், இல்லை நாங்குநேரி, எங்கள் வேங்கை வயல்லாம் செத்து போன இஷ்யூங்க. 2024 ஸ்டாலின் தானங்க வேங்கை வயலுக்கெல்லாம் புறவு ஜெயித்தார். தேர்தல் புறக்கணிப்பு சொல்றேன் சார். நான் நேற்றுக்கு தேர்தல் புறக்கணிப்பு செய்திருக்காங்களே சார் அவங்க. அது அந்த மக்கள் அதிருப்தி, அவங்களுக்கு ஒன்றும் நியாயம் கிடைக்கலன்னு புறக்கணிப்பாங்க. ஓகே. பல இடங்கள்ல தாவேகா திமுக நேரடி போட்டி இருந்தது நம்மளால பார்க்க முடிஞ்சது வாக்குச்சாவடிகள்ல. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? இப்போ துறைமுகம் தொகுதியே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு தாவேகா மோதி இருக்கிறாங்க. இவர் நாகப்பட்டினத்தில் நாம் தமிழர் மோதி இருக்கிறாங்க, அதிமுக மோதி இருக்கிறாங்க. அப்போ எல்லா இடத்துலையும் திமுக தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. திமுகவை ஒவ்வொரு இடத்துலையும் மற்ற கட்சிகள் மோதி இருக்காங்க. திமுக ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஓகே. ஆனா பட் திமுகவான்னு இருந்த இடத்துல போட்டி இப்ப இன்னைக்கு தாவேகாவா திமுகவா அப்படிங்கிற இடத்துக்கு தள்ளி இருக்கு. அதிமுகவும் சில இடங்களில் மோதி இருக்காங்கனால தான் நான் 3 இடத்த சொன்னேன். நீங்க தாவேகா மோதின ஒரு இடம் தாவேகாவுக்கு மெரிட்டு தான், நாம் தமிழர் மோதின இடம் நாம் தமிழருக்கு மெரிட்டு தான், அதிமுக மோதுறது வழக்கமான ஒன்று தான். ஓகே. அப்ப இந்த இடத்துல அப்ப தாவேகா வளர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். கண்டிப்பா தாவேகா வந்து எடப்பாடியை பலகீனப்படுத்தி
ஆப்போசிஷன் ஃபேஸுக்கு அவங்க ஒரு த்ரெட்டாக தான் இருக்காங்க. ஆனா நீங்களே பல இடங்கள்ல தாவேக்கா அவ்வளோ சதவீத வாக்குகள்லாம் வாங்க மாட்டாங்க, டெபாசிட் கூட இழந்துருவாங்க அப்படின்னு சொல்லி. அவன் ஃப்ராடு பண்ணுறான், மோசடி பண்ணுறான், மோசடிக்காரனுக்கு பலரும் துணை போகிறான். எலெக்ஷன் முடிகிறது வரை மோசடிக்காரனை அம்பலப்படுத்தணும்னு நான் தான் பண்ணினேன். ஆமா, நான் தான் ஜனநாயகம் படத்தை அடித்து தகர்த்தேன். அதை சொல்லது கூட முடியாத கோழையாக தான் இருந்தாப்புல. இந்த ஓட்டு இப்பவும் சொல்கிறேன், அது புற்றீசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு. இல்ல புரியல எனக்கு. புற்றீசல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு. காளான் ஓட்டு, புற்றீசல் ஓட்டு, மின்னல் ஓட்டு, ஒன் டைம் ஓட்டு. ஓகே, அப்ப அடுத்த தேர்தல்ல விஜய் இந்த அளவுக்கு ஸ்டாண்டர்டா நிப்பாருன்னு மாட்டாருன்னு நான் சொல்றேன். எப்படி அவ்வளவு கான்ஃபிடென்ட்டா சொல்ல முடியும்? இந்த தேர்தல்ல கூட தான் விஜய் அவர்கள் 20% வாக்கு வரமாட்டாரு நீங்க முன்னாடி இன்டர்வியூஸ்ல சொல்லியிருக்கீங்க. நான் என்ன சொன்னேன்னா டு பி சீன்னு தான் சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு தான் சொன்னேன். நம்பர் நான் சொன்னேன், அன்டெஸ்டட் நாட் ப்ரூவ்னு சொன்னீங்க, நம்பர் சொல்லல. டெபாசிட் இழக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொன்னீங்க. இப்போ கூட இருக்கலாமே. நான் 4ஆம் தேதிக்கு முன்னே இப்போ சரி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேசும்போது 20% வாக்கு அது 4ஆம் தேதி தானே தெரியும். அது ரிசல்ட்டு நீங்கள் எப்படி எடுக்க முடியும்? அதை நான் வந்து இன்புட்ஸை வைக்கும்போது 20% வரலான்னு சொல்கிறேன். அது எப்படி ரிசல்ட் ஆகும்? இல்ல, அப்ப யாருடைய வாக்குகள் அதிகமா கவர்ந்திருக்காருன்னு நினைக்கிறீங்க விஜய்? அதான் திரும்ப எடப்பாடி தான் பலகீனப்பட்டிருக்காருங்கிறத மக்கள்கிட்ட சார் எந்த மாதிரியான மக்களை வந்து அதிகமா ஈர்த்திருக்காருன்னு நினைக்கிறீங்க? கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா சொல்லிக்கிட வேண்டியதுதான். இளைஞர்கள் வாக்கு அதுன்னு சொல்லிக்கணும். ஓகே, ஆனா அர்பன் ஏரியாஸ்ல தாவேக்காவுக்கு அதிகமான ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இதுல விஜய மையமா வச்சு பண்ண மோசடிகள்லாம் அடுத்த எலெக்ஷன்ல பண்ண முடியாது. என்ன மாதிரியான மோசடிகள்? பிரச்சாரம் பண்ணாம ஒரு இடத்துல மட்டும் பிரச்சாரம் பண்ணி அதை ஃபோக்கஸ் பண்றது, பொய்யா அறிக்கைகள் விடுறது. இப்போ இயல்பா உள்ள வாக்குப்பதிவை அவங்களுக்கு ஆதரவான வாக்குப்பதிவாட்டு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகும் ஒரு பொய்யான அறிக்கை விடுறது. நான் தெளிவாக அந்த வாக்குப்பதிவில் ஒன்றும் இல்லை, அது இயல்பானதானே உங்கள்கிட்ட விளக்கிட்டேன். சரிதானா? அந்த பெர்சன்டேஜை மட்டும் வச்சு போலியா பண்ணுறது, விஜய் சென்ட்ரிக் எலெக்ஷன் மாதிரிப்பட்ட இதை பண்ணுறது, அசம்பிளி எலெக்ஷனால் விஜய் இன்னும் பண்ணுறது. அடுத்து வர்றது பார்லிமெண்ட் எலெக்ஷன். இந்த எலெக்ஷனில் ஓட்டை சஸ்டெயின் பண்ணணும். தினகரனால் 2வது எலெக்ஷனில் ஓட்டை சஸ்டெயின் பண்ண முடியல, கமலஹாசனால் பண்ண முடியல. இவர் 2வது எலெக்ஷனில் ஓட்டை சஸ்டெயின் பண்ணுறது இவருக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனமாக இருக்கும். காரணம், முதல் எலெக்ஷனில் பண்ண அந்த மோசடி வேலைகளை பண்ண முடியாது. என்ன வருதோ அதை வச்சு தான் 2வது எலெக்ஷன் முடிவாகும். ஓகே, ஒருவேளை கமலஹாசன் அவர்கள் மாதிரி 2% வாக்குகள் மட்டும் எடுத்திருக்காரு, அதோட மேல எடுப்பாரு. இல்ல ஒருவேளை சிங்கிள் டிஜிட் ஒற்றை இலக்க எண்ணிக்கையில வாக்கு சதவீதத்தை விஜய் அவர்கள் எடுக்கிறாரு அப்படின்னா, இல்ல ரெட்டை இலக்கம் வந்துடும். எனக்குள்ள இன்புட்ஸ் ரெட்டை இலக்கம் வந்துடும் தான் சொல்றாங்க. ஓகே, ரெட்டை இலக்க வந்துரும் சார். ஒருவேளை இப்படி வந்துருச்சு அப்படின்னா ஹைப்போதெட்டிக்கலா பேசுவோமே, ஒருவேளை ஒற்றை இலக்கல வருது அப்படின்னா அடுத்த முறை அதை டபுள் பண்றதுக்கு விஜய் அவர்கள் சிரமப்படுவாரா? கண்டிப்பா ஒரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல சிஏ எதிர்ப்பு கண்டஸ்ட் பண்ணாம இருக்கணும், அல்லது வந்து ஏதாவது கூட்டணிக்காக ஓடுவாரு. அந்த இடத்துக்குள்ள அவரு பார்லிமெண்ட் எலெக்ஷன்ல இஷ்யூ இல்லாம அடிபட்டு போவார். ஏற்கனவே ஒரு பேச்சுவார்த்தை போனதா நம்ம நிறைய பேசணும்ல சார், என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கிறதுக்காக பார்க்கறாங்க அப்படின்ற மாதிரிலாம். அப்ப அப்படியான ஒரு சூழல் திரும்பவும் விஜய்க்கு வருது. அப்ப அதோட முடிஞ்சு போனாரு. அது வரைக்கும் சஸ்டெயின் பண்ணுவாரா அடுத்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் வரைக்கும் அந்த 3 வருஷம்? அதுவே பெரிய கேள்விக்குறி. அவர் சின்சியரா உழைக்கணும், நல்ல ஓட்டு எடுப்பாருன்னு தகவல் வருது. அதை நம்ம மறுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பெரம்பூர் தொகுதி எப்படி இருக்கு சார்? ஏற்கனவே சொன்னேன், ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னேன். பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னா விஜய் அவர்கள் எப்படி ஜெயிப்பாரு? அதான் மேடம், ஃபைட்டிங் கேண்டிடேட்னு சொன்னா அதுக்கு பிறகு ஃபைட்டிங் கேண்டிடேட். ஓகே, அப்ப ஜெயிப்பாருன்னு சொல்ல மாட்டீங்க? கமல்ஹாசனுக்கு ஃபைட்டிங் கேண்டிடேட் தானே சொன்னேன். பார்டர்ல தானே தோல்வி அடைஞ்சாரு, அந்த மாதிரி விஜய் அவர்கள் ஃபைட்டிங் கேண்டிடேட். ஓகே, திருச்சி ஈஸ்ட்லயும் அதே தான், ஃபைட்டிங் கேண்டிடேட் தான். ஜனநாயகன் திரைப்படம் வெளியாகாது அப்படின்னு சொன்னீங்களே சார், ஸோ அதனுடைய விளைவு இதுல ஏதாவது இருக்குன்னு பாக்குறீங்களா? ஒரு சிம்பதி விஜய் கிடைச்சிருக்கலாம். நாங்கள் 8ஆம் தேதியே வந்து நியூஸ் 18ல் சசிகலா ட்ரீட்மெண்ட் தான் விஜய்க்குங்கிறத சொன்னோம். அது பிஜேபியில் எல்லா தலைவர்களுமே வந்து விஜய்க்கு ஆதரவாக இருந்த காலகட்டம் அது. விஜய் வந்தால் எடப்பாடியோட சேர்ந்தா ஆட்சி மாற்றம் வரும்னு சொல்லியிருந்த காலகட்டம். ஆனால் இவர் ராகுல் காந்திக்கு ஒரு ஸ்டூஜாக இருக்கிறதுனால மோடி சென்ட்ரிக்காக, மோடிக்காக நாங்கள் வந்து இவருக்கு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குற லெவலில் இது பண்ணோம். 8ஆம் தேதியே ஜனநாயகம் வராதுங்கிறத சொன்னோம். பட் ஜனநாயகம் படம் வந்து சென்சார் போர்டு தட்டி விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு அவர் அதால் பாசிச பாஜகங்கிறத சொல்ல முடியல. ஜனநாயகம் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு நினச்சாரு. ரிலீஸ் பண்ணியிருந்தால் கடைசி படம் அது இதெல்லாம் ஒரு பொய்யா ஒரு போலியா ஒரு கட்டமைப்பு உருவாக்கி பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருப்பார். அந்த பரபரப்பை ஏற்படுத்த விடாமல் நாம் செய்தோம். அது மட்டும் இல்லை, சிவகார்த்தியனோட பராசக்தி சோலோ ரிலீஸ் ஆட்டு வர்றதுக்கும் ஜனநாயகம் வராதது ஒரு வகையில் சோலோ ரிலீஸ்கள் இப்போ பராசக்திக்கு அது கொடுத்தது. அதே வேளையில் ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆகாமல் செய்துட்டாங்கன்னு இவர் கிளைம் பண்ணுறது அவர் கொஞ்சம் சிம்பதியும் கொடுத்துருக்கலாம். ஓகே, லீக் ஆனது கூட லீக் ஆனது இல்லை, ரிலீஸ் ஆகாம இருந்தது. அந்த பிரச்சனைகளை கடந்து சமீபத்துல படம் லீக் ஆனதை பற்றி எனக்கு தெரியல. லீக் ஆனது யாரு எப்படிங்கிறது எனக்கு தெரியல.
இல்ல அதுவுமே மேபி படத்தை இப்படி லீக் பண்ணிட்டாங்க அப்படின்றது ஒரு அனுதாபாலே இருந்திருக்கலாம். இருக்கலாம். அது வராது, அடிப்போம், மோடியை ஜஸ்ட் லைக் தட் கொள்கை எதிரெல்லாம் பேசிட்டு போனால் 4 இடியட்ஸ் அதை பற்றி தெரியாமல் இருக்கலாம். பாஜக காரங்களுக்கு மோடியை நீச்சின்னு சொன்னால் நீச்சின்னு திருப்பி அடிக்கக்கூடிய நாங்கள் ஜனநாயக படத்தை அடிப்போம். ராகுல் காந்திக்கு ஆதரவாளர் விஜய்க்கு அதில் அடி உண்டு நாங்கள் சொல்லி தான் அதை செய்தங்கிறனால, எங்கள் 8ஆம் தேதியை சொல்லி தான் செய்தங்கிறனால அது சம்பந்தமான விஷயங்களை நாங்கள் சொல்கிறோம். அது அவருக்கு ஒரு அனுதாபத்தை கொடுத்துருக்கலாம். கடைசி நாள் விஜய் அவர்கள் செய்த அந்த ஒரு பிரச்சாரம் ரொம்ப விகரஸா ஒரு 25 மினிட்ஸ் ரொம்ப லாங் ஸ்ட்ரெச்சா 10 தோல்வி பழனிசாமி இப்படிலாம் அடிச்சிருந்தார்ல, அந்த ஒன் டே கேம்பெயின் அப்படிங்கிறது இம்பாக்ட் ஆயிருக்கா எலெக்ஷன்ல? நிச்சயமாக அவங்க திட்டமிட்டு தான் அது இம்பாக்ட் ஆகணும்னு சொல்லி தான் மற்ற நாள் பிரச்சாரம் பண்ணாமல் அந்த நாள் பிரச்சாரம் பண்ணது. மே 4ஆம் தேதி எப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கலாம் சார்? டிஎம்கே மீண்டும் ஆட்சி அமைக்கும். விஜயால எடப்பாடி பாதிக்கப்படுவார். ஓகே, அப்ப 2வது இடத்துக்கு தான் போட்டி. எதிர்க்கட்சி தலைவரா யார் வருவாங்க அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கணும். என்ன பெர்சன்டேஜ் அடிப்படையில் தான் தாவேக்காவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேச முடியும். சீட் கன்வெர்ட்டபிலிட்டி தாவேக்காவுக்கு வந்து கொஞ்சம் கடினமான விஷயம் தான். ஓகே, 3 கட்சிகளை பத்தி தான் ரொம்ப மேஜரா பேசியிருக்கோம். சீமான் அவர்கள் ஜெயிப்பாரா காரைக்குடியில? சீமான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. லீடருங்க லெவலில் தொடர்ந்து ஒரு கன்சிஸ்டண்டாக ஒரு இதில் இருக்கும்போது அவருக்கு ஜெயிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ என்ன நடக்கும் அப்படிங்கிறத அப்போ மே 4ஆம் தேதி பார்ப்போம் சார். நேரத்திற்கு நன்றி.